அரகர பார்வதிபதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சுந்தரேசபுரம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஆலயம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமை வாய்ந்த சிவாலயம். இச்சிவாலயத்தை கட்டியவர் சிவபெருமான். அவருடைய சீடர்கள் 18 சித்தர்களும் இணைந்து வாசி யோகத்தினுடைய அடிப்படையில் இவ்வாலயத்தை உருவாக்கினார்கள். இவ்வாலயம் திருவடைய சிவபெருமான் 2வது அவதாரத்தை இங்கே தான் எடுத்தார். அப்பொழுதுதான் சுந்தரம் என்ற பெயரில் வருகை தந்த நம்முடைய அனுமானும் ராமபிரானும் அயோத்தியா நகரத்தில் மிகப்பெரிய தவநிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய தவநிலையை உணர்ந்து எம்பெருமான் சிவபெருமான் ராமபிரானுடைய மடியிலே இருந்து குட்டி அனுமான் வேடத்தில் உட்கார்ந்து அவருடைய கோரிக்கைகளெல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தருணம். ஆனால் தன் மடியில் இருந்தது சிவபெருமான் என்பது ராமபிரானுக்கு தெரியாது. நிறைவேற்றிவிட்டு வந்த பிறகுதான் தன்னுடைய உத்தரவுடன் அனுமானை அழைத்து வந்து தென்னாட்டுக்கு வருகை தருகிறார். அப்பொழுது இங்கு ஒரு மிகப்பெரிய கடல் சமுத்திரங்கள்லாம் பிரளயம் பெரிய அளவுக்கு இருக்கிறது. அப்போ ராமபிரானுக்கு ஒரு தண்ணீர் தாகம் கடுமையாக இருக்குது. தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அனுமான்கிட்ட போய் சொல்கிறார். அனுமான் உடனே என்ன செய்கிறாரு, தன்னுடைய வீரதீர பராக்கிரமத்தால் ஒரு மலையை ஓங்கி அடிக்கிறார். மலை 2ஆக பிரியுது. அந்த மலையில் இன்றைக்கு அந்த மலை ஒரு பகுதி தான் திருமல முருகன் கோயில். அதுக்கு கீழே தான் அனுமன் நதி உற்பத்தி ஆகுது. இன்றைக்கு அந்த தண்ணீர் தாகத்தை பெற்றுவிட்டு எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது சுந்தரகாண்டம் உருவாகிறது. அதனால் ராமரும் அனுமானும் சிவபெருமானை சாட்சாத்தமாக விழுந்து வணங்குகின்ற அந்த தருணம் சுந்தரகாண்டம் உருவாகி அனுமான் 2வது, அதாவது சிவபெருமான் 2வது அவதாரங்கள் எடுத்து அனந்த சைனத்தில் இங்கே காட்சி கொடுத்து இங்கே கோயிலுக்கு ஏற்றாப்புல 7 மலைகளை உருவாக்கி இந்த உலகத்திற்கு அரியல் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு ஆலயம் என்று சொன்னால் நம்முடைய சிவாலயம். அதே சமயம் சந்திரனும் சூரியனும் நிறைந்த ஆலயம். ஒரு 365 நாட்களில் காலை 6 to 6 12 மணி நேரம் சூரியன் சிவபெருமானுக்கு காட்சி கொடுக்கிறார். சூரியன் தான் இந்த உலகத்துடைய தந்தை. உலகத்துடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு சூரியன் காட்சி கொடுக்கின்ற நிகழ்வும், சூரிய பகவானுடைய புதல்வர் சனீஸ்வரனும், சனீஸ்வரனுடைய புதல்வர் மாந்தியும் குளிகன் அவருடைய பெயர். ஆக இவர்களெல்லாம் எங்கே தன்னுடைய பிரபஞ்சத்தினுடைய மையப்புள்ளியில் நின்று 33 கோடி தேவாதி தேவர்களும் அழைத்து இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான படிப்பு, திருமண வாழ்க்கையில் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளை தீர்த்து வைத்தல், வியாபாரம் மற்றும் தொழில் அபிவிருத்திகள், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணற்ற பிரச்சனைக்கு இங்கே இருக்கக்கூடிய மகான்கள் சித்தர்களும் ஒவ்வொரு நிமிடம் நம்முடைய கேட்ட கோரிக்கைகள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலயம் உண்டியல் ரசீது வியாபாரம் எதுவும் கிடையாது. இது முற்றிலும் தர்மஸ்தாபனம். இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலும் கிடையாது. இவைகள் அனைத்தும் மக்களுடைய வருகை, மக்களுடைய கைங்கரியத்தான் என்பதை உலகம் முழுக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் மக்களுக்கும் கடந்த 20 ஆண்டு காலமாக இப்பணியை செய்கிறோம் என்று சொன்னால் சிவபெருமான் நடத்துகிறார். நாங்கள் நம்ம எல்லோரும் இணைந்த ஆலயத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா அடியார் பெருமக்களுக்கும் நம்முடைய ஆலயத்தில் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சிவபெருமானுக்கு மோகினிக்கு 3வது பிள்ளையாக ஐயப்பன் இங்கே தான் பிறக்கிறார். அவர் அகரம் உகரமாகி பொன்னம்பலம் வேண்டி இங்கே என்ன செய்கிறார், மகர ஜோதியாக ஆனது இங்கே. அதற்கு பிறகு சனீஸ்வரனுக்கு சாஸ்தாவுடைய பிள்ளைகளுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்ததனுடைய விளைவுதான் நேரத்தில் சாஸ்தாவுடைய பிள்ளைகளுக்கு சனீஸ்வரன் நிறைய துன்பங்களை கொடுத்த அந்த நிமிடத்தில் தான் என்ன செய்கிறாரு, சாஸ்தாவுடைய பிள்ளைகள்லாம் ஐயப்பன் முறையிடுறாங்க. ஐயப்பன் உடனே சனீஸ்வரன் முறையிடுறார். சனீஸ்வரன் என் நாமத்தை தரிசனம் செய்ய உன் பிள்ளைகள் என்ன செய்யும்னு கேட்கின்ற போது, நான் இங்கே மகர ஜோதி ஆகிட்டேன், இனிமேல் என்னுடைய நிலை தவநிலை, நான் அடர்ந்த காட்டுக்குள்ளே செல்ல போகிறேன், அங்கே புலி போன்ற மிக கொடூரமான விலங்குகள் மத்தியில் என்னுடைய தவம் நிலை போகுது. அதனால் என் பிள்ளைகள் அங்கே என்னை தரிசனம் செய்ய வருவாங்க. அதனால் எந்த ஒரு கல்லும் முள்ளு எதுவுமே என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்களை குத்திடக்கூடாது, வன விலங்குகளால் அவங்க எந்த சேதமும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சனீஸ்வரன் வாக்கு பெற்ற இடம் நம்முடைய கோயில். இங்கே இருந்து தான் ஐயப்பன் சபரிமலைக்கு போகிறார். இதெல்லாம் இதற்கான நிகழ்வுகள் நம்முடைய ஆலயத்தில் 18 இடத்துல சாஸ்தா மிக
18 விதமான காட்சிகள் உட்கார்ந்துருக்கார். அவரை காட்டுகின்ற காவலர் கருப்பசாமி நம்முடைய ஆலயத்தில் இருக்காங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆலயத்துடைய சிறப்புகள் இது 18 சித்தர்களும் 18 விதமான நிலையில் உட்கார்ந்துருக்காங்க. அதே சமயம் ராமபிரான் போன்ற 10 விதமான கட்டளைகளையும் இங்கே சிற்ப சாஸ்திரத்தில் செதுக்கி இருக்கிறார்கள். அதே சமயம் யோக சாஸ்திரம், சித்த சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் மூன்றையும் உலகை கொடுத்த உயிர் மெய்யும் கலந்த தமிழை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட தமிழ் இந்த உலகத்துடைய மூத்த மொழி. அப்படிப்பட்ட மொழியின் கீழ் வாழ்கின்ற நாம இன்றைக்கு நமக்கான மெஞ்ஞானத்தை கொடுத்தது சித்தர்கள் மக்கள். அந்த மெஞ்ஞானத்தினுடைய வழிகளை இந்த உலகம் சென்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் அறியக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்கள் கிடைக்கும். ஆனால் இன்று விஞ்ஞானத்தினுடைய நிலையிலிருந்து தடுமாறி தற்பொழுது எல்லோரும் பக்தி வழிபாட்டுகளே மனிதனை வியாபாரம் செய்கின்ற ஒரு ஆன்மீகமாக இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலிருந்து மனிதனை மாற்றியமைக்க வேண்டிய கடமை எல்லோருக்குள்ளேயும் ஒரு மனித சக்தி இருக்கிறது, எல்லோருக்குள்ளேயும் ஒரு இறைநிலை இருக்கிறது, எல்லோருக்குள்ளேயும் ஒரு தெய்வாம்சம் இருக்கிறது. ஆக அறிந்து மனிதராய் பிறத்தல் அரிது, அவையும் கூண் குரலுக்கு பிறப்பது அரிதுன்னு அவை அழகாக சொன்னார். அப்படிப்பட்ட அவை மூதாட்டி சொல்லுகின்ற அந்த தருணம் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த உலகத்துல மனித பிறவி என்பது இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம். எல்லா உயிர்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு, மற்ற உயிர்களுக்கு ஜீவகாரங்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழ்வதற்கு நமக்கான சித்தாந்தத்தை நம் முன்னோர்கள் எடுத்து சொல்லியும் அதன் வழியில் நாம் இன்றைக்கு செல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வருந்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. ஆகவே நாம் விஞ்ஞானத்தின் வழியில் செல்வோம். தவமும் தியானமும் உலகத்தை அடிப்படை உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். அதே சமயம் இந்த தவத்தையும் தியானத்தையும் நினைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆகவே நம்முடைய இன்றைக்கு உலகம் மாயையில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மாயை காரணம் விஞ்ஞான கோஷம் என்று சொல்வார்கள். ஆக விஞ்ஞானத்தை மறந்ததனால் விஞ்ஞான மாய கோஷம், அந்த மாயையின் பிடியில் உலகம், ஆட்சி, அதிகாரம், நம்மை இயக்கக்கூடிய முப்படைகள் அனைத்துமே மாயையில் மூழ்கி கிடக்கிறது. அதனால பத்திரகரியார் அருமையா சொல்வார், மாயா பிறவி மயக்கத்தில் நீ இருந்து தாயா புலிக்கோட்டை கைக்கொள்வது எக்காலம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த உலகத்தில் மாயையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மக்களும் அதிலிருந்து விடுபட்டு விஞ்ஞானத்தின் வழியில் உலகத்தை இயக்கிட, இந்த பிரபஞ்சத்தை நல்ல விகிதத்தில் பாதுகாத்திட பசுமையான ஒரு மரம் வளர்க்க வேண்டும். நல்ல மழைநீரை பூமியில் சேமிக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் பாடுபட வேண்டும். ஆகவே உலகம் வெப்பமயம் ஆவதை தடுத்திட நாம் என்ன செய்யணும்? ஓசோன் பாதிப்பிலிருந்து உலகத்தை பாதுகாத்திட நல்ல மரங்களை வளர்ப்போம். மேலும் நம்முடைய தவத்துக்கும் தியானத்துக்கும் அடர்ந்த காடுகளும் நல்ல மழை நீரும் இவைகள்லாம் நமக்கான சாலை சிறந்தது. ஆகவே ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் நிரம்புகின்ற போது எல்லா உயிர்களும் நம்மை வாழ்த்தும். அப்படி வாழ்த்துகின்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உலகம் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் மக்களும் நம்முடைய ஆலயத்துக்கு வருகை தந்து நீங்கள் அனைவரும் எல்லா நன்மைகளை பெற வேண்டும் என்று கேட்டு எல்லா உயிர்களுக்கு தர்மத்தை செய்திட இறைவன் எந்த நோக்கத்துக்காக உங்களை படைத்த பூமிக்கு அனுப்பினானோ அந்த நோக்கத்தை சரியாக செயல்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அது நம்மை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகளால் மட்டும்தான் முடியும் என்பதை நாம் நினைத்து பார்ப்பது தவறு. நாம் எல்லோரும் ஒவ்வொரு மனிதரும் இது நம்முடைய தேசம், நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள், நம் இன மக்கள் என்ற அந்த உணர்வோடு நாம் இணைந்து நாம் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு சேவையாக நாம் பாடுபடுகின்ற போது இந்த தேசம் வளரும், இந்த தேசத்தில் ஆன்மீகம் ஓங்கும், இந்த தேசத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனிமனித தர்மம் வந்து இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் மாற்றி வைக்கும், எல்லா உயிர்களும் போற்றும் என்பதை கூறிக்கொண்டு எல்லா சித்தர்களும் உங்களை இந்த பூமியில் அந்த லோகத்திலே உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பூமிக்கு அனுப்புவனுடைய நோக்கத்தை சரியாக செய்துவிட்டான் என்று சொல்லி அங்கே உங்களை என்ன எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் வரவேற்பதற்கு. அந்த நிகழ்வுகளை நீங்கள் எல்லாரும் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு கேள்விங்கய்யா, நான் எவ்வளவோ கோயில்களுக்கு போயிருக்கிறேன். எல்லா கோயிலும் யானை, புலி எல்லா படமும் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே தான் டைனோசர் ஒரு படம் நம்ம பார்க்குறோம். அந்த டைனோசர் அந்த காலத்துலேயே கல்லில் வந்து சிற்பத்தை வரைஞ்சிருக்காங்கன்னா இந்த கோயில் 4000 வருஷத்துக்கு முந்தைய கோயில். அதனால தான் இவ்வளவு தூரம் கொஞ்சம் சேதம் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க ஐயா. அதாவது டைனோசர் இந்த உலகம் டைனோசர் பாருங்க, டைனோசருடைய காலம் வந்து 12,000 ஆண்டுகள் விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்தில்
அமெரிக்கா போன்ற G8 ஏகாதிபத்திய வல்லரசு நாடுகள் விஞ்ஞானத்தில் அவங்க சொல்றாங்க டைனோசர் என்பதை பற்றி இன்னும் அவங்களுக்கான முழுமையான எங்கு வாழ்ந்தது எப்படி வாழ்ந்தது அப்படிங்கிறத இன்னும் வந்து ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் விடை கிடைக்கல. ஆனா இங்கும் அதாவது சுந்தரேஸ்வரத்துக்கு எதிர்த்தாப்புல அந்த 7 மலைகள்ல டைனோசர் வந்து வாழ்ந்தது. அதனாலதான் இக்கோயிலை சிவபெருமான் அமைக்கின்ற போது டைனோசர்ங்கிற ஒரு மிருகத்தை இங்கே அமைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு டிராக்கன் அப்படிங்கிற ஒரு யாழிங்கிற ஒரு மிருகம். அந்த யாழியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போகர் வந்த நல்லூர் போகர் 4000 ஆண்டுகள் அந்த போகர் இங்கே வந்து என்ன செய்யறாருன்னா சீனா நாட்டுக்கு இங்கே இருந்தால் வெள்ள மயிலில் பறக்கிறாங்க. சீனாவில் உள்ள யுவான் சுவாங் பாக்யான் போன்ற நிறைய சீன திறவிகள்லாம் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க நம்முடைய கோயிலில் வந்து போகத்தை வந்து கும்பு போன்ற நிறைய கலைகள்லாம் கற்றுக்கொள்கிறாங்க. இப்படி யோக சாஸ்திரத்தையும் சித்த சாஸ்திரத்தையும் வானசாஸ்திரத்தையும் முழுமையாக இங்கே தெரிந்ததனுடைய நிகழ்வு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஊருக்கு போகர் வந்த நல்லூர் தற்பொழுது போக நல்லூர் இன்னைக்கு எப்படி ஏன் அனுமானுடைய பேர் வந்து சுந்தரம் உண்மையான பேர். அதனால தான் அந்த ஊருக்கு சுந்தரேஸ்வரங்கிற ஊர். அதுக்கு பின்னால அடுத்த கிராமம் மீனாட்சிபுரம், அடுத்த பகுதி ராமேஸ்வரம். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி. இந்த பகுதியில் இந்த ஆலயம் இந்த அளவுக்கு எல்லா பணிகளும் நடக்கிறது என்று சொன்னால் எல்லாமே சிவபெருமானையை சாரும், அம்பாள் மீனாட்சியை சாரும். அதே போல் ஆலயத்தில் டிராக்கன், அதுக்கப்புறம் தேவாங்க சிவபெருமான் வந்து தேவாங்க ரூபத்தில் தேவ வாக்கு சிவபெருமான் கொடுத்துருக்காங்க. இப்படி இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் நாம் உட்கார்ந்து ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தை நாம் விழாவறியே எடுத்து சொல்லுகின்ற போது இந்த உலக மக்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிட்டும். அதில் மாற்றம் இல்லை. ஏன் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம். மக்கள் இன்றைக்கி எல்லா செய்திகளும் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க நடந்து ஏன்னா அது அப்போ அதனுடைய வேல்யூ என்ன, அடுத்து இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இன்றைக்கு மக்கள்கிட்ட இல்லை. அப்படி நினைக்கின்ற போது நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வாழலை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே டைனோசர், டிராக்கன், தேவாங்கி இப்படி நிறைய நம்முடைய சுவாமிகளே வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுடைய பல்லுயிரு படைத்த பரபடுக்கே உந்தல் படைத்ததெல்லாம் உந்தல் செயலல்லவோ. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை படைத்த சிவபெருமான் எல்லா உயிர்களுக்குள்ளையும் வாசிங்கிற தத்துவத்தில் உட்கார்ந்துருக்காங்க. சிவா சிவா என்று அழைக்கின்ற போது இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் உள்ளே இருக்குது யாரு? சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட சிவபெருமான் இங்கே ஆத்மாக்காரன். இங்கே எப்படி இருக்காரு? பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு இங்கே நடைபெறக்கூடிய நம்முடைய கோயிலில் நடைபெறக்கூடிய பூஜைக்கு நிச்சயமாக சிவபெருமான், அம்பாள் 33 கோடி தேவாதி தேவர்கள் அக்கடியில் உணவு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் 583 வேள்விகள் நடைபெற்றிருக்கு. எப்படியாவது ஒரு 1000 வேள்விகள் பகவான் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார். இன்னும் உலக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த உலகம் அமைதி பெற வேண்டும். எப்பொழுது ஒரு ஆலயத்தில் வேள்விகள் நடத்துகிறீர்களோ அப்பொழுது கொடூரமான விஷ சந்தைகள் இதை வந்து என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். மாற்றம் கருத்தே கிடையாது. அப்புறங்கய்யா, இந்த கோயிலில் வந்து திருமணம் ஆகாதவர்கள் வந்து வழிபட்டால் உடனே திருமணம் நடைபெறும். அது எந்த டயத்தில் வரணும்? அது பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அவங்க வருகை. பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர்கள் தாய் வழி தந்தை வழியுடைய பிதர்களுக்கு அந்த அக்னியில் வந்து ஒரு 108 திரவியங்கள் ஆபாவனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஒரு குறைஞ்ச ஒரு 200-300 பேருக்கு அன்னதானம் கொடுத்து அந்த ஒரு பணியை செய்கின்ற போது அந்த ஜாதகத்தை அவங்க எடுத்துட்டு வந்து என் பெருமான் சிவபெருமானுடைய பாதத்தில் வச்சு அந்த மாதிரி இங்கே பண்ணுகின்ற போது அது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் அந்த ஜாதகத்துக்கு நம்ம கோயிலேயே அர்ச்சகர்கள் கிட்டத்தட்ட நம்முடைய அர்ச்சகர்கள் தனுஷ் பிரபாகரன், ஹரிகரன் சுவாமிகள் இவர்கள்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு வருகை தந்து இலவசமாக ஜாதகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு 7 ஆண்டு காலமாக. ஆமாம், அதனால் கண்டிப்பாக அதான் ஒருத்தருமே வந்து முன்னோர்களுக்கு வந்து அந்த பரிவாரங்கள் செய்யும் பொழுது அன்னதானம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அந்த ஜாதகத்தை வந்து
ஐயாவுடைய பாதத்தில் பாதத்துல வைக்கணும். வைக்கணும். வச்சு ஒரு அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு அன்னதானம் பண்ணாலே அந்த சிறப்பு. ஏன்னா அன்னதானம் இந்த அடுத்தாப்புல வேள்வி இதெல்லாம் பங்கெடுத்து பண்ணா தான் அந்த அந்த தாய் வழி தந்தைகளுடைய பிதர்களுடைய சாபங்கள் வந்து நீங்கும். அதாவது ஒரு மனிதன் 328 நாளில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் மனிதன் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருக்கும். நம்மை அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம், நம்ம அறிந்து செய்யக்கூடிய பாவங்களும் சில கேட்டீங்களா. அப்போ இந்த 2 பாவத்துக்கும் நம்ம வாழும்போது அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் ஈஸியாக நினைச்சிடணும். ஒரு கொரோனா வந்தது, உலகத்தையே புரட்டி போட்டது. ஆனால் மறுபடி அந்த கொரோனாவை நம்ம நினைச்சு பார்த்தோமா? நினைக்கிறது. அதே மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் யாரும் என்ன செய்யறது கிடையாது, நினைக்கிறது கிடையாது. அது எப்பொழுது நமக்கு தடையாக இருக்கும்? உங்களுக்கான நல்ல காரியத்தை நீங்கள் எடுத்து சுபகாரியங்களை முன்னெடுத்து போகும்போது தான் அங்கே வந்து உட்காந்துருப்பாரு. அப்போ தான் ஜோதிடரை போய் ஓடுவாங்க. ஐயா ஐயா ஐயா, அது வரைக்கும் ஜோதிடரே தெரியாது. ஜோதிடர்களை யோசிக்கவே மாட்டாங்க, ஜோதிடர்களை பார்க்கவே மாட்டாங்க. என் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஓடுவாங்க. அதனால காரியம் சிதறாது. ஆனால் கோயில் கோயிலாக அலைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணி அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இப்படித்தான் இன்றைக்கு மனிதர்கள் பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து நம்முடைய சிவபெருமான் சொன்ன யோகாவையும் சித்தாவையும் ஜோதிடத்தையும் முழுமையாக ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம அதுக்கு ஒரு பெட்டகத்தை வச்சு அதை பராமரித்து அதன் வழியில் நம்ம நடந்தோமானா இந்த நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. அடுத்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான சில பேர் விவரங்கள் வழிமுறைகள் தெரியாமல் இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் பகுதியில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து வரணும், இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா எந்த வழியாக வரலாம்? கடையநல்லூர் பத்மா பல்கு சண்முகாவுக்கு எதிர்ப்புறக்கூடிய பத்மா பல்குக்கு ஆஸ்பத்திரி ஸ்டார் பக்கம் இருக்கு. அங்கே சுந்தரேஸ்வரத்தினுடைய ஆட்டோ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆட்டோக்கள் அங்கிருந்து 1 by 1 அப்பப்போ இயக்கிக்கொண்டே இருந்தாங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நம்முடைய கோயிலுடைய தாண்டி தான் அவர் ஊர்களுக்கு செல்வார்கள். நம்ம கோயிலிருந்து அந்த ஊருக்கு 2 கிலோமீட்டர் சுந்தரேஸ்வரம். ஆகவே வருகை தரக்கூடிய பக்தர்கள் அந்த ஆட்டோவில் இருக்குன்னா ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் ஒரு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்தக்கெல்லாம் இங்கேருந்து போகும்போது அந்த ஆட்டோவில் போயிட்டு இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்த வேண்டிய மக்களுடைய கடமை. நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க, மக்கள் எல்லாரும் பயன்பெறட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க. எனக்கு இன்னைக்கு வந்ததுல